ஒரு 10 மார்க்கு, ஒரு 5 தலைப்புகள் கீழே வந்து இந்த நான் கொஸ்டின் பேப்பரை நான் ரெடி பண்ணிக்கிறேன். இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதோடைய பிடிஎஃபோட லிங்க்கை நான் வந்து டெஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காமல் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதோடைய காணொலி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே திறன் வகுப்பு சார்ந்த நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இமேஜஸ், மோட்டிவேட்டட் இமேஜஸ், ரிமெம்பர் இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெப்சைட் அதையும் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்துடலாம் வாங்க. இதுதான் இப்போ திறன் வகுப்புக்கான மாதிரி தமிழ் வினாத்தால் 10 மார்க்குக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கிறோம். இதில் 5 தலைப்புகள் இருக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். விடுபட்ட இடத்தில் உரிய எழுத்தை கொண்டு நிரப்புக, அதாவது உயிரெழுத்துக்களை வச்சு கொடுத்துக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வகுப்புகள் 6, 7, 8, மதிப்பெண் 10, ஒரு நேரம் அரை மணி நேரம் கொடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் தேவையில்லை, இருந்தாலும் நம்ம கொடுத்துக்கிறோம். இங்கே நாள் அப்படிங்கிறதுல நீங்கள் வாரம் கூட போட்டுக்கலாம். எந்த நாளில் தேர்வு வைக்கணும்னா அந்த நாளை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். விடுபட்ட இடத்தில் உயிரெழுத்தை கொண்டு நிரப்புக, அதாவது பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் அந்த எழுத்துல நிரப்பணும் கரெக்டாக. அடுத்து கீழ்காணும் சொற்களில் குறில் நெடில் சொற்களை வகைப்படுத்தி எழுதணும். இல்லை எல்லாத்துக்குமே 2 மார்க் தான், இந்த கட்டத்திலே எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக. ஒரே ஓசையில் முடியக்கூடிய சொற்களை கலந்து கொடுத்துருக்குறோம். அது வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே பேப்பரில் எழுதுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன் சைடு பிரிண்ட் எடுத்துட்டு பேக் சைடில் அந்த ஆன்சர் எழுதலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்தை மட்டும் வட்டமிடுக. இதில் வந்து உயிரெழுத்திற்கும் மெய்யெழுத்திற்கும் உயிர்மை எழுத்துக்கள் 3 கலந்துருக்கும். இதில் எது நம்ம வந்து கரெக்டாக சொல்லிட்டு உயிரெழுத்துக்களை மட்டும் வட்டமிடணும். இதுக்கு 2 மார்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்தை மட்டும் வட்டமிடுக. அதே மாதிரி இதில் மெய்யெழுத்துக்களை மட்டும் வட்டமிடணும். இதுக்கு 2 மார்க். ஸோ 5 பகுதிகளுக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் 2 மார்க் அப்படி சொல்லிட்டு 10 மார்க் நம்ம கொஸ்டின் எடுத்துக்கிறோம். இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா பயிற்சி நூல் மற்றும் நம்மளுடைய ஆசிரியர் கையேடு, இது 2ஐயும் பயன்படுத்தி தான் இதை நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிறோம். இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வந்து இந்த வினாத்தாள் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. எப்போவுமே நம்ம யூடியூப் வழியாக அதை போடுவோம். யூடியூப்பில் அந்த டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருப்போம், வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை இதே வேறு மாடலில் நீங்கள் வேணால் கூட தயார் பண்ணிக்கலாம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்விதை வலைதளம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.